ஹாய் குட்டீஸ், இன்றைய இரவு நேர கதை கேட்க தயாரா? இன்றைய கதை நிதானமே பலம். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஓர் அடர்ந்த காடு இருந்தது. அங்கே மின்னல் வேகத்தில் துள்ளி குதித்து ஓடும் ஒரு மான் இருந்தது. அதன் கால்கள் அவ்வளவு பலமானது. அது ஓடும்பொழுது காற்றில் அதன் காதுகள் படபடக்கும். அந்த மான் தன் வேகத்தை பார்த்து தானே அடிக்கடி பெருமைப்பட்டு கொள்ளும். இந்த காட்டில் என்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது என்று கர்வத்துடன் சொல்லும். ஒரு நாள் அந்த மான் ஆற்றங்கரையோரம் வரும்பொழுது அங்கே ஒரு ஆமையை பார்த்தது. ஆமை மெல்ல மெல்ல தன் காலை எடுத்து வைத்து நகர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த மான் விழுந்து விழுந்து சிரித்தது. ஏய் ஆமையாரே, உங்க கால்கள் என்ன தரையோடு ஒட்டி கொண்டதா? நீங்கள் ஒரு மைல் கடப்பதற்குள் இந்த காடே அழிந்துவிடும் போலிருக்கிறதே என்று கேலி செய்தது. ஆமை தன் கழுத்தை மெதுவாக நீட்டி மானை பார்த்து, தம்பி மான், வேகம் மட்டும் வாழ்க்கையில்லை. நாம் எங்கே போகிறோம், வழியில் என்ன இருக்கிறது என்று கவனித்து செல்வதுதான் புத்திசாலித்தனம், நிதானம்தான் பலம் என்றது. மான் அதை கேட்டு இன்னும் சத்தமாக சிரித்தது. நிதானமாவது கவனிப்பதாவது, இதோ பாருங்கள் என் வேகத்தை என்று சொல்லிவிட்டு புழுதி பறக்க துள்ளி குதித்து ஓடத் தொடங்கியது. மரங்கள் எல்லாம் பின்னோக்கி ஓடின. மான் காற்றில் மிதப்பது போல உணர்ந்தது. சிறிது தூரம் ஓடியதும் அழகான பூக்கள் நிறைந்த ஓரிடத்திற்கு மான் வந்தது. அந்த மெதுவான ஆமை வருவதற்கு இன்னும் பல மணி நேரம் ஆகும். அதற்குள் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்று ஒரு நிழலான மரத்தடியில் படுத்து கொண்டது. இதமான காற்றில் மான் ஆழமான உறக்கத்தில் சென்றது. அதே சமயம் ஆமை எங்கும் நிற்கவில்லை. அது தன் பாதையில் உள்ள கற்களையும் முட்களையும் கவனித்து மெதுவாக தாண்டி வந்து கொண்டிருந்தது. உறங்கிக் கொண்டிருந்த மானை தாண்டி ஆமை முன்னே சென்றது. சிறிது தூரத்தில் ஒரு பெரிய மேடு பள்ளம் நிறைந்த பகுதி வந்தது. அங்கே மனிதர்கள் தோன்றிய ஒரு ஆழமான வேட்டை பள்ளம் காய்ந்த இலைகளால் மூடப்பட்டிருந்தது. ஆமை தன் நிதானத்தால் இலைகள் அசையும் விதத்தை கண்டு அங்கே பள்ளம் இருப்பதை உணர்ந்து அங்கேயே நின்றது. திடீரென விழித்தெழுந்த மான், ஐயோ, நேரமாகிவிட்டதே என்று பதட்டத்துடன் எழுந்து ஓடியது. ஆமை முன்னே இருப்பதை பார்த்ததும் நான் தான் முதல் ஆளாக வருவேன் என்று இன்னும் ஆவேசமாக ஓடியது. ஆமை கத்தியது, தம்பி மான், நில், அங்கே போகாதே, ஆபத்து! ஆனால் மான் கேட்கவில்லை. பள்ளத்தின் விளிம்பிற்கு சென்றபோதுதான் அதற்கு தெரிந்தது அது மரணக்குழி என்று. வேகம் அதிகமாக இருந்ததால் மானால் சற்றென்று நிற்க முடியவில்லை. மணல் சறுக்கியது. கடைசி நொடியில் ஆமை ஒரு கல்லை முட்டு கொடுத்து மானை தடுத்தது. மான் எப்படியோ கீழே விழாமல் தப்பித்தது. தன் உயிரை தற்காத்து கொண்ட மான் நடுங்கும் குரலில் சொன்னது, ஆமையாரே, என்னை மன்னித்து விடுங்கள். வேகம் என் கண்களை மறைத்து விட்டது. உங்கள் நிதானமான பார்வைதான் இன்று என் உயிரை காப்பாற்றியது. அன்று முதல் மான் வேகத்தோடு விவேகத்தையும் சேர்த்து பழகிக்கொண்டது. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வேகம் மட்டும் போதாது, சிந்தித்து செயல்படுவதும் அவசியம். ஓகே குட்டீஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.